டக்குன்னு பேசுங்க சார், போலாம் சார். போலாம் போலாம். இல்லம்மா இங்க கொஞ்சம் பேட்டிக்கு இந்த சேனல் கொஞ்சம் பெரிய சேனல்ல பேட்டி கூப்பிட்டுருக்காங்க. சரி ரெடியா இருக்கா? போலாம் சார், போலாம் போலாம். இங்க பக்கத்துல தான் ஸ்டுடியோ, கார் ரெடியா இருக்கல, போயிடலாம். சரி நான் பேட்டி முடிச்சுட்டு வந்துடுறேன். எங்க ஸ்டுடியோ? எங்க? இங்கதான் சார் பேட்டி. இங்கயா? இதோ ஒரு நிமிஷமா வரேன். வரேன். என்ன இங்க போயிட்டு இருக்கீங்க? ஒரு பெரிய சேனல் இங்க வந்து என்ன இது? அது கரண்ட் ஜாஸ்தி ஆகும் சார். ரெண்டாவது அங்க இயற்கை காற்று கிடையாது. அந்த ஏசி எல்லாம் ஹெல்த்துக்கு ஸ்பாயில்ன்றதுனால இயற்கையா இருக்கு பாருங்க. அங்க கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆகுது, இங்க இயற்கையா இருக்கு. இதை என்ன பண்ணுவீங்க? இயற்கை என்ன பண்ணுவீங்க நீங்க? தேனி காப்போம் சார் இயற்கையை. நீங்க தான் நட்டு வச்சீங்களா? நான் இல்ல. ஏண்டா எவனோ நட்டு வச்சது உனக்கு கரண்ட் பில்லு அதிகமாகுதுன்ட்டு இங்க கூப்பிட்டு வந்து பேட்டி எடுத்துட்டு இயற்கையை பேணி கேக்குறன்ற. நீ என்ன வந்து இங்க பேணி கேக்குற? கீழே நம்ம போய்க்கிறோம் சார். பாக்காதீங்க சார், அதை எடுக்க போறது இல்ல. எடுக்க போறது இல்ல. ஏன் என்ன நீ இது வரைக்கும் ஒரு மரமாவது நட்டு வச்சுக்கிறியா? நம்ம பேட்டி எடுத்தோம். சரி சார், இதுல நீ இயற்கையை வளர்த்துற சார். இந்த மூங்கில் எல்லாம் பாருங்க. மூங்கில் என்ன இயற்கை? என்ன புரியல. இப்ப பாருங்களேன், மரம் இயற்கை. பேட்டி எடுத்த பிறகு நிலுங்களேன். சாரி சார், நிலுங்களேன். சார் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, மூங்கில் பக்கத்துல நீங்க அப்படியே கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருப்பீங்க சார். இல்ல நம்ம என்ன கள்ளக்காதலா பண்றோம்? ஏதோ கரும்பு தோட்டத்துக்குள்ள வேற எவ்வளவு ஒருத்தல கூட்டும் போற மாதிரி இது உள்ள பொந்துல நிக்க வச்சு இதுதான் உனக்கு வந்து இயற்கையை வளர்க்கறது. கோச்சிக்காதீங்க, சொல்லிடுறேன் சார். கொஞ்சம் முன்னாடி வந்தா கூட ஃப்ரேம்ல ரொம்ப மோசமா இருக்கு, அதனாலதான் சார் கொஞ்சம் உள்ளே நில்லுங்கன்றேன். என்ன ஒண்ணு தப்பா ஒரு லைட் இல்லையா? ஒரிஜினல் லைட் தான் போல. இதுல உள்ள போனாலும் இருட்டு அடிக்கும். ஏற்கனவே என் மூஞ்சி கருப்பு. நல்லா வரும் சார். இது என்ன பெரிய ரோதனை பண்றீங்களாப்பா? ஒரு புதுமைன்னு சொல்லிட்டு தண்டத்துக்கு பாம்பு கும்பலாம் தொங்குச்சு. இது புதுமைதான் சார். ஒரு இயற்கை ஒன்றிய ஒரு இடத்துல பேட்டி எடுத்தார் சார். இது வரைக்கும் எங்கேயுமே மரத்துங்கிட்ட குளத்துங்கிட்ட அப்புறம் வந்து பார்க்கல உட்கார எவனுமே பேட்டி எடுத்து, நீ தான் புதுசா உன் சேனல் எடுக்கிற. இது மாதிரி பெண்டான மரம் எங்கேயுமே இல்ல சார். நீங்க வேணா பாருங்க, நேரா இருக்கும். இது மூங்கில் மரம் என்னைக்கா பெண்டா இருக்கு? நேரா தான் இருக்காது, நேரா தான் சாயும். இப்படி சாயாது, புரியுதா? சாஞ்சா கூட நேரா தான் சாயும். நேரா பெண்டாய் சாஞ்சி அந்த இடத்துல எடுக்கிறோம் சார். நேரா பெண்டா சாஞ்சி விடு. இன்னைக்கு வந்துட்டேன். நேரில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிற திரு முல்லை அவர்கிட்ட கேட்போம், நீங்க எப்படி இருக்கீங்க? நீலாம் ஒரு காம்பேரையா? அப்புறம் வாயில கெட்ட வார்த்தை பேசுறப்பதான். ஏன் ஒரு ஆங்கர்னா ஒரு விஷயத்த சொல்லி பக்காவா சொல்லி டெவலப் பண்ணி பில்டப் பண்ணி சொல்லணும். இமீடியட்டா போலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு முல்லை வணக்கம் எப்படி என்ன கேள்வி கேக்குறது? ஒரு பில்டப் பண்ணி பேச சொல்ல மாட்டீங்களா? யாரும் இல்லையா இந்த சேனல் ஆங்கர்? வேற ஒண்ணுமே கிடையாது, நீ மட்டும் தானா? நான் தான். நம்ம அரங்கத்துக்கு இப்போ இங்க வந்திருக்கிறது திரு முல்லை அவர்கள். பேசுறேன் இப்போது இங்கு அலைகடல் பில்டப் பண்ணாலும் பில்டப் பண்றது உனக்கு ஆங்கரிங்க. நீ கேள்வி வந்துருயா? நீ வா, அதுல இருந்தே வா. முதல்ல என்ன கேட்டியா? அதே கேள்வி முதலியா? இப்ப என்னமா கேட்டிய? இப்ப கேட்டிய என்ன? நல்லா இருக்கீங்களா கேக்குறேன். மொட்டை நல்லா இருக்கு. போதும் நீ திருப்பி நல்லா இருக்கலான்னு கேட்டு பில்டப் பண்ணி கேக்குறேன். சரி கேளு. வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் சொல்றேன், வீட்டுல இருக்க சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அந்த சின்ன பசங்க கூட நம்ம வீட்டுக்கு எந்த சொந்தக்காரர் வந்தாங்கன்னா கூட சித்தப்பா எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு 1வது படிக்கிற பசங்க கூட கேட்கு. நீ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா, இதுக்கு நான் பதில் சொல்றேன். அந்த கேள்வி எப்படி கேட்கணும்னு ஒரு விதம் இருக்கு. இதுதான் வந்து ஆங்கர் கத்துக்கணும். நல்லா இருக்கீங்களான்னு மொட்டையா கேட்டா அது எப்படி? முடி வச்சு கேட்கணுமா நீ கேட்டேன்னு வச்சுங்க, அது பைத்தியக்காரன் முட்டாள்தனம். நீ யோசிப்ப அப்ப முடி வச்சு கேட்கணுமான்னு. எப்படி கேட்கணும்? நான் நல்லா இல்லப்பா, இப்ப நல்லா இருக்கேன் ஆனா நல்லா இல்ல. எப்போ? 1983 எனக்கு ஒரு ஃபீவர் வந்து, ஹெவி ஃபீவர். அப்ப டாக்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப நான் சின்ன பையன், எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஐயோ குழந்தை இப்படி இருக்கானே, நல்லா இல்லையே, பாவம் உடம்பு முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கானே அப்படின்னு ஐசியூல சேர்த்து. அப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கானா சொன்னாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அது அப்போ ஐசியூல இருக்கேன் அப்ப சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கியூர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆயிட்டேன். அப்புறம் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கான்னு. அதுக்கப்புறம் 1987 இதே போல நான் எக்ஸாம் எழுதும் போது பஸ் கிராஸ் பண்ண போகும்போது வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டேன். ஏன் வாந்தி எடுத்தேன்? அந்த பெட்ரோல் டீசல் வாசனை எனக்கு பிடிக்கல, என் உடம்புக்கு ஒத்துக்கல, ஒவ்வாமை, அதனால வாந்தி எடுத்துட்டேன். அப்ப நான் நல்லா இல்லை, எக்ஸாம் எழுதல. அப்ப 10th ஃபெயில் ஆயிட்டேன். அப்ப என்ன பண்ணாங்க? ஐயோ உடம்பு சரியில்லை, அதனால இவன் எக்ஸாம் எழுதல, ஃபெயில் ஆயிட்டான்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் விட்டேன்னா 6 மாசம் கழிச்சு உடம்பு சரி பண்ணி திருப்பி அட்டெம்ப்ட் எழுதுனேன் 10th. அப்புறம் திருப்பி பாஸ் பண்ணேன். அப்ப எல்லாம் சொன்னாங்க இல்ல இவன் நல்லா தான் இருக்கான் போல அப்படின்னாங்க. இப்படி மாறி மாறி வந்தப்போ 2003 கல்யாணம் ஆச்சு. அப்ப கல்யாணத்தப்ப என்ன ஆச்சு? 3 நாள் எனக்கு ஃபீவர்.
ஏன்? அது கல்யாண ஃபீவர். அப்ப நல்லா இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. இப்ப நீ கேக்குறது என்ன? என்ன கேட்ட? நல்லா இருக்குண்ணா. இப்ப நீ எப்படி என்ன கேட்டிருக்கணும்? இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு ஒரு பதில சொல்லலாம். நான் பிறந்ததுல இருந்து இன்னும் நான் சிசேரியனா நீ கேட்கலாம். ஆனா சிசேரியன் நார்மல் டெலிவரி தான். அப்ப நல்லா தான் இருந்தேன். அப்ப கலரா இருந்தேன். கொஞ்சம் கருப்பான. ஏன் கருப்பான தெரியுமா? வெயில் பட்டது அதனால கருப்பான. ஆனா வெயில் படனா ஒருத்தர் நல்லா இருப்பானா? நல்லா இருக்க மாட்டான். ஆனா வெயில் பட்டதுனால கருப்பாகலாம். அப்ப நான் டல்லா இருந்தேன். நல்லா இருந்தேன் ஆனா டல்லா இருந்தேன். ஆனா கருப்பா இருந்தேன். இப்ப எப்படி இருக்கேன்? நல்லா. இப்பவும் கருப்பா தான் இருக்கேன். கரெக்டா சொல்லணும். கருப்பா தான் இருக்கேன் ஆனா நல்லா இருக்கேன். அப்ப நீ என்ன கேட்டிருக்கணும்? என்ன கேட்டிருக்கணும்? அப்ப நான் எப்படி? அப்ப என்ன இதுக்கு நீ கேட்டுக்க போற? அப்ப கேட்டு உனக்கு என்ன தெரியும்? இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படி ஒரு ஆங்கர் தெளிவா, சரியா, முறையா, கரெக்டா, பதமா, அழகா கேட்கணும். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? சாரிங்க, அங்க பாத்து இங்க இங்க இது தேவையில்லை. இப்பதான் பதில் சொல்றேன். இப்ப நான் நல்லா இருக்கேன். திருப்பி அதே கேள்வி எது கேக்குற? அதுவும் அவங்கள பார்த்தும் கேட்க போறது இல்ல. அவங்க ஏதாவது சொன்னா புரியுமா உனக்கு? இப்ப நீங்க எப்படி இருக்குன்னு இந்த ரெக்கார்ட்ல கேட்டப்பா, இந்த எபிசோடு உன் சேனல்ல என்னைக்கு போட போறியோ அப்ப போவோம். அப்ப பாப்பான். அப்ப ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் இருப்பான். எப்படி இருக்கீங்கன்னு உனக்கு என்ன எப்படி சொல்லுவான்? ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு போன் பண்ணி சொல்லுவானா? சொல்ல மாட்டான்ல. நல்லா இருக்கான்பா, கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கான். சரி, இன்னொருத்தன் யாரையோ கூட்டு போய் நல்லா இருக்கான். இப்போ உனக்கு போன் பண்ணி சொல்லுவானா? நல்லா இருக்கேன் சார், ஆனா வேற ஒரு ஆள் சொல்லுவானா? எதுக்கு இந்த வம்பு பிடிச்ச? அவங்கள பார்த்து எப்படி கேட்பாரு? போன் பண்ணி கேளு. ஆடியன்ஸ் தானே, ரசிகர்கள்னா போன் பண்ணி கேளு. இப்ப அது ஆனா முக்கியம் இல்ல. கேட்டு எப்படி பண்ணணும்? லைவ்னா கேட்கலாம். உங்களுடைய லட்சியம் என்ன? உங்களுடைய லட்சியம் 1981 நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஸ்கூல் போகும்போது நடந்து போகிறோமே, நம்ம வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இந்த ஸ்கூலை ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் தூக்கி வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லட்சியம் 1வது படிக்கும்போது இருந்தது. அதுக்கப்புறம் 1982லங்க 2வது படித்தேன். ஏன்னா நான் 1வது பாஸ் பண்ணிட்டு 2வது படித்தேன். அப்போ 2வது படிக்கும்போது எனக்கு தமிழ் டீச்சர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் நினைச்சேன் என்னன்னா, இந்த தமிழ் டீச்சரையே எல்லா சப்ஜெக்டும் எடுக்கக்கூடாதா அப்படின்னு எனக்கு ஒரு லட்சியம் இருந்தது. 1983 லட்சியத்துல எப்படிங்க வரும்? லட்சியம் வந்து நான் அவங்களே எப்படி டீச்சரா எல்லா சப்ஜெக்டும் எடுக்க சொல்லணும் அப்படின்னு கட்டாயப்படுறது லட்சியங்க. அந்த சின்ன வயசுல ஆசைக்கு லட்சியத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. 2வது படிக்கிற பையனா 7 வயசு தானே இருக்கும். 7 வயசுல 6 வயசு 7 மாசம் அப்படி இருக்கும். 1983 3வது படிச்சேன். ஏன் சொல்லுங்க? இல்ல 2வது படிச்சா அப்படியே 3வது படிக்க முடியும். 2வது பாஸ் பண்ணாதான் 3வது படிக்க முடியும். அதனால 2வது பாஸ் ஆல் பாஸ் போடுவாங்க. எல்லாம் ஆல் பாஸே போறது இல்லைங்க. ரூம்ல படிக்கிற பசங்க தான் பாஸ் போடுவாங்க. ஆல் பாஸ், ரூம் பாஸ், பிரின்சிபால் ரூம் பாஸ் எல்லாம் கிடையாது. புரியுதா? இப்ப என்னோட லட்சியம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருந்ததுங்க. இப்ப காலேஜ் படிக்கும்போது பக்கத்துல படிக்கிற பொண்ணு பார்த்தேன். அவ்வளவு அழகா இருந்தாங்க. கல்யாணம் பண்ணா அவங்களதான் கல்யாணம் பண்ணா என்னோட லட்சியம் இருந்தது. ஆனா காலேஜ் முடிச்சதுல அவங்க கல்யாணம் பண்ணினாங்க வேற யாரையும். அப்ப என்ன பண்றது? ஆமா. அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சது நான் நடிக்கணும், நடிப்புல பெரிய ஆளா வாங்கணும்னு லட்சியம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 4-5 ஆஸ்கார் விருது வாங்கணும் லட்சியம் இருக்கு. ஆனா நீ ஒரு ஆங்கரா இருக்கிற டேஷ் என்ன கேட்கணும்? சார் இப்ப உங்க லட்சியம் என்ன சார் அப்படின்னு கேட்கணும். நான் இப்ப சொன்ன கேள்வி எப்படி கேட்கணும்னு, உங்க லட்சியம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்க கூடாது. என்னோட லட்சியம் கிட்டத்தட்ட 38 வருஷமா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியம் தான் நம்ம சொன்னோம்னா உங்க சேனல்ல 38 மணி நேரம் நேரடி லைவாக போடலாம். அப்படி சொல்லுவேன். அவ்வளவு லட்சியம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளும் புதஞ்சு கிடக்குது. அவங்கெல்லாம் தூக்கி தோண்டி தலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு லட்சியம் தெரியும். இப்ப உங்க கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ சேர்த்துட்டேன் பாத்தீங்களா? இப்ப உங்க கல்யாணத்தை பத்தி நான் நினைக்கிறேன். இதை விட முட்டாள்தனமான கேள்வி யாரும் கேட்கவே முடியாது. ஏன் சொல்லுங்க? நீங்க தான் இப்போன்னு சேர்க்க சொன்னீங்க. இப்ப நல்லா இருக்கியா? வருஷத்துக்கு லட்சியம் என்னன்னு வருஷத்துக்கு ஒரு முறையா அவனா கல்யாணம் பண்ணுவான். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்க கேட்டா அது பொதுவா இருக்கலாம். அது நீ இப்பன்னு கேட்க கூடாது, கல்யாணம்னு கேட்டுக்கலாம். ஏன்னா அவன் வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருப்பானா? இப்ப கல்யாணம் பண்ணிக்கல உங்க பொண்ணு அப்படி. அப்ப போன வருஷம் நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணா, அதுக்கு 3 வருஷம் நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணா, இப்ப அடுத்த வருஷம் நான் வேற யாருன்னா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா, இப்படி தேவையில்லாத கேள்வி ஆடியன்ஸ் மத்தியில வரும். கல்யாணம் பண்ணிக்கல எப்படி சார் உங்க லைஃப் வரைக்கும் எந்த கேள்வியுமே கேட்க திப்புல போவனுங்க. ரோதனையா போச்சு, ஓவரா பேசலாம். நம்ம கேள்வி பெருசா கேட்போம். இப்ப பாரு சார், இப்போ வாழ்க்கையில் நீங்க லட்சியத்தோடு அயராது உழைப்போடு தொடர்ந்து உங்களுடைய முயற்சியோடு
பல இலக்குகளை அடைவதற்காக கஷ்டப்பட்டீங்க, அதுக்காக பாடுபட்டீங்க. பலர் உங்களுக்கு உதவி இருக்கலாம், அல்லது நீங்க சொந்தமாவே கூட சுயமாக கூட வந்திருக்கலாம். அப்படிலாம் இருக்கும் போது ஒரு மனிதனும் உங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் இப்படியெல்லாம் கடந்து வந்த பாதையை இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டதால் தான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அப்போ நீங்களும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் என்னை போல இருக்கலாம், நான் செய்வதை செய்யலாம், என்னுடைய கஷ்டங்களுடைய முழு பலனையும் நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நம்ம சொல்ற வச்சுக்கலாம். நம்ம இதுதான் கருத்து அப்படின்னு சொல்றோம்னா அந்த கருத்து என்னவான கருத்தா இருக்கும், அது எந்த வயதினருக்கு ஏற்றதா இருக்கும், எல்லா வயதினருக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, அல்லது பிஞ்சு குழந்தைக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா, அல்லது திருமணமானவர்களா, அல்லது திரைப்படம் சார்ந்தவர்களா, அல்லது அறிவு சார்ந்தவர்களா, இல்ல சமூக அக்கறை உள்ளவர்களா, இல்ல சராசரி மனிதர்களா, யாருக்கு நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும்? விதிப்படி நடக்கும். லலிதா கேள்வி கேட்ட ஒரே லைன்ல பாரு. முச்சிக்கிட்டா முச்சிக்கிறியா? முச்சிக்க சொல்லிட்டாங்க சார். இவ்வளவு நேரம் முடிச்சிடலாமா? முடிச்சு சொல்லிட்டாங்க. அதான் இவ்வளவு நேரம் நமக்காக ரொம்ப லோக்கலா பேச, இவ்வளவு நேரம் நல்லா டீசெண்டா பேசுறாங்க. இவ்வளவு இழிச்சின்னு பேசாத, ஏதோ ரேட்டுக்கு வர மாதிரியா இருக்கு. என்னவா இவ்வளவு நேரம் நமக்காக மிக அழகாக தெளிவாக கருத்துக்களை பகிர்ந்த முல்லை அவர்களுக்கு நம்முடைய நிலையத்தின் சார்பாகவும் இயற்கை வளத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி, உங்களுடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வேன். நீங்கள் ஒரு நன்றி சொல்லுங்க. நன்றி, உங்க எல்லாருக்கும் நன்றி. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்று சொல்றேன், இயற்கையை பேணி காக்கிறேன் வளர்க்குறேன்னு சொல்லாது. இனிமேலாவது எதாவது முடிஞ்சா 2 செடி நட்டுட்டு பேசு. எங்க போறதா இருந்தாலும் இங்க எடுக்கிறதா இருந்தா கூட நோண்டி பார்த்து கால தள்ளி அந்த இடத்துல கொஞ்சம் நான் பல்ல நோண்டி நட்டுட்டு பேசு, புரியுதா? நன்றி, வணக்கம். நன்றி.